ஸ்டாலின் சார் சிஎம் ஆனதெல்லாம் ஓகே. இந்த 5 வருஷத்துல மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டா நம்ம கிட்ட காசு இருந்தா எடுத்துப்பாங்க, நிலைமை இருந்தா பிடிங்கிப்பாங்க. ஆனா படிப்பு மட்டும் யாராலையும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாதுன்னு ஒரு சினிமா இன்னைக்கு சிஎம் சார் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டு இருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல. என்ன அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகளா திமுக என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கு அதெல்லாமே ஒரு பட்டியலிட்டு மகளிருக்காக என்ன செஞ்சிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு இருந்தாரு. மற்றபடி யார் யாரெல்லாம் ஸ்டாலின் எதிர்க்கிறாங்க அவங்கள பாஜகவை பத்தியும் அதிமுக பத்தியும் நல்லாவே விமர்சிச்சு பேசிட்டு இருந்தாரு. இன்னொன்னு, இதெல்லாம் வச்சு எனக்கு ஓட் போடுங்க, மறுபடியும் 5 வருஷத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, திமுக பல சாதனைகளை செஞ்சுட்டு இருக்கு, 2021 சட்டமன்றத்துல திமுக எந்த அளவுக்குலாம் போராடி சில விஷயங்கள் கைப்பற்றுச்சு, இது எல்லாத்தையும் பத்தியும் பேசிட்டு இருந்தாருங்க. ஸோ இன்னைக்கு காலையில அவரு போட்ட வீடியோ உங்களுக்காக நம்ம சேனல்ல கொண்டு வரும் அப்படின்னு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணது. ஸோ வெல்கம் டு வாழ்க்கை வைப்ஸ். நம்ம வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சிங்கிறது தான் நம்முடைய முதன்மையான குறிக்கோள். அந்த வகையில கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு உதவித்தொகை, மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பேருந்து பயணம், தோழி மகளிர் விடுதி, மக்களை தேடி மருத்துவம்னு கருவில் இருக்கிற குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த மூத்த குடிமக்கள் வரைக்கும் எல்லாரும் பயனடைகிற மாதிரி நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம். ஒரு சினிமா வசனம் இருக்கு, அது 100க்கு 100 உண்மை. நான் பதவியேற்றதிலிருந்து மாணவர்களை சந்திக்கும் போதெல்லாம் இதே கருத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கல்வி ஒன்று தான் உங்ககிட்ட இருந்து யாரும் திருட முடியாத ஒரே சொத்து. அதனால தான் ஸ்கூலில் காலை உணவு திட்டம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு லேப்டாப், அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை, நான் முதல்வன் திட்டம்னு கல்விக்காக மட்டும் இந்த ஆட்சியில் அவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் எந்த டேட்டா வேணாலும் எடுத்து பாருங்கள், தொழில்துறை, விவசாயம், கல்வின்னு எல்லா துறையிலையும் தமிழ்நாடு டாப்ல இருக்கும். அதுக்கு அடையாளமா 14 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி 11.19% எந்த மாநிலமும் தொடாத இரட்டை இலக்கத்தை தொட்டு இருக்கு. இன்னும் உயரம் தொடுவோங்கிற உறுதியும் எனக்கு இருக்கு. இப்படி எல்லா வகையிலும் நாம முன்னேறி இருந்தாலும் ஒரு சில குறைகளும் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நம்மளுடைய ஆட்சியை பத்தின விமர்சனம், ஃபீட்பேக் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்கிறவன் தான். குறைகளா சொல்லப்பட்ட சில விஷயங்களை கூட நாம மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பெட்டராக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த குறைகளையும் சரி செய்ய எல்லா விதமான வழிமுறைகளையும் நம்ம ஏற்கனவே நடைமுறைப்படுத்திட்டோம். அதோட விளைவுகளை இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பார்ப்போம். உங்க எல்லாருக்கும் தெரியும், போன வாரம் ஒன்றிய அரசு டீலிமிட்டேஷன்னு ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி தொழில் வளர்ச்சியில பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட்டா இருக்கிற நம்மளை தண்டிக்கிறதுக்காகவே அந்த மசோதாவை கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த மசோதா வந்து அடுத்த நொடி முதல் எதிர்ப்பும் மசோதாவோட நகல் எரிப்பும் நம்ம தமிழ் மண்ணில் என் மூலமா ஆரம்பிச்சது. நாம கொளுத்தின அந்த நெருப்பு தான் இன்னைக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சு அந்த மசோதாவை சாம்பலாக்கி இருக்கு. தேர்தல் நடக்கிற இந்த சமயத்துல இவ்வளவு ஆணவத்தோட நம்மளை வஞ்சிக்க நினைக்கிறாங்கன்னா, இந்த தேர்தலில் அவங்க அடிவரி எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டா என்னென்ன கொடுமைகள்லாம் இங்க அரங்கேறும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் இந்த நல்லாட்சி தொடர உதயசூரியன் சின்னத்திலும் எங்களது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சின்னத்திலும் வாக்களிச்சு வெற்றி பெற செய்யுங்க. நன்றி. வெல்வோம் ஒன்றாக. ஓகே மகளே, இதுதான் வந்து டிஎம்கே பத்தி இன்னைக்கு அவர் சொன்ன, எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலுக்கான ஒரு உரையா அவர் எடுத்து வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு கட்சியினருமே அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சுட்டே இருக்காங்க, இதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம விஜயும் பேசிட்டாரு, எடப்பாடியும் பேசிட்டாரு, மற்றபடி என்டிகேல உள்ள சீமான் அவர்களும் பேசிட்டாங்க, எல்லாருமே பேசிட்டாங்க. இதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது ஏப்ரல் 23 மக்களுடைய சக்தி மக்கள் கையில தான் இருக்கு. ஸோ நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க, யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.